எனக்கு ஹிந்தியும் தெரியும், ஹிந்திலையும் என்னால் பேச முடியும், பேசி என்னால் வடநாட்டில் அனுப்ப முடியும். ஏன்னா நாடு தான் முக்கியம். நீட் எக்ஸாம் எழுதி பல பாமர மக்கள்கள், அடித்தட்டு மக்கள்கள், விவசாய மகள்கள் மகன்கள் எல்லாரும் பாஸ் ஆகிருக்கிறாங்க. நிறைய பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க. நீட் எக்ஸாம் கொண்டு வந்து பெரிய முதலாளிகளுக்கு பிடிக்கல. அதாவது அந்த மெடிக்கல் கல்லூரி ஓனர்களுக்கு பிடிக்கல. 400 கோடி ரூபாய், 250 கோடி டியூஷன் ஃபீஸ், 250 கோடி ரூபாய் டியூஷன் ஃபீஸ், 400 கோடி ரூபாய் கேப்டேஷன் ஃபீஸ், இதெல்லாம் அவங்களுக்கு கைவிட்டு போகுது. ஒரு நபருக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் வாங்க வேண்டும், மெடிக்கலுக்கே வாங்க வேண்டும் சொல்லி மோடி அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காரு நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பணம் சம்பாதிக்க முடியல. இது முதல் காரணம். சரி, நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கசிவு ஏற்பட்டுச்சுன்றீங்க. அது விரைவு நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டு உடனடியாக விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காரு, உறுதி கொடுத்திருக்காரு. அப்புறமும் நீங்க இந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருந்தீங்க. இத்தனை வருஷம் நீட் எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க, கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு. எத்தனை ஏழை பாமர மக்கள்லாம் பாஸ் ஆயிருக்கிறாங்க. நான் ஒன்றுன்னு சொல்றேன், என்னுடைய வீடியோ பதிவில் கமெண்ட் போடுறவங்கள நான் பார்க்குறேன். முஸ்லீம் பெயர்கள் கொண்ட நபர்கள் நிறைய பேர் பேட் கமெண்ட் போடுறீங்க. அது ஒன்றும் சாதாரண கிடையாது. ஏன்னா மோடிஜி அவர்களை வந்து பெருமையாக பேசும்பொழுது, அவர் சாதனைகளை பற்றி உலகமே பேசும்பொழுது, நான் ஒரு இந்தியன் பேசும்பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது தான். ஆனால் அவர்கள்லாம் எந்த நாட்டுடைய முஸ்லீம்ஸ்னு பார்த்தா இந்திய நாட்டுடைய முஸ்லீம்ஸ் கிடையாது. எல்லாம் இந்த பங்களாதேஷ், இந்த பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வந்து இந்த ஃபேக் ஐடி அக்கௌண்ட் 1.25 கோடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பங்களாதேஷ், இந்த பாகிஸ்தான், சைனா கிட்டலாம் இருக்குது. ஃபேக் ஐடி எவனாலும் கிரியேட் பண்ணலாம் பேரை போட்டு. அவங்களுடைய பேர் தான் அதிகமாக இருக்குது அந்த கமெண்ட்ல. இதெல்லாம் பார்த்து நான் மன உடைச்சல் ஆகிடுவேன்னா, நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நீட் எக்ஸாம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு பாமரன் டாக்டர் ஆகிறான். ஏன் நீங்கள் 2010 இதை கொண்டு வந்தவங்க, ஏன் நீங்கள் அப்போ ஏன் நீங்கள் வந்து இதை பற்றி கேட்கவே இல்லை? ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி தானே? ஜந்தர் மந்தரில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் என்னவோ அதை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து வேறு என்ன ஸ்கிரிப்ட் வருதோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனா எல்லா நாட்டுக்காரங்களும் இந்தியாவில் டூரிஸ்ட் விசா எடுத்துக்கிட்டு வந்து விசிட்டர் மாதிரி பார்த்துட்டு போக முடியும். ஒரு தீவிரவாதி கூட வந்து பார்த்துட்டு போக முடியும். ஏன் அவன் நினச்சா இன்ஃபர்மேஷனை அசால்ட்டாக பாஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் இங்கத்தி ஆளுங்க அங்கத்தி ஆளுங்க கிட்ட லிங்க் வச்சுட்டு இருக்கீங்க? பங்களாதேஷ்காரன் எத்தனை பேர் ஊடுருவி வந்தவன் உள்ள ஒன்று இங்கே செட்டில் ஆகிட்டு இருக்கான். இப்போ எல்லாம் போட்டு சீல் ஆயிருக்கு பார்டரு. பிஎஸ்எஃப் கடுமையான டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க, இந்திய ராணுவம் கடுமையான டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நான் உங்களை கேட்குறேன், அப்போ இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பிரிவினவாத பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா நீங்கள்? நடக்காது. இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் நல்லா தெரிஞ்சிங்க, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா தான் முஸ்லீம்களுக்கு உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு நல்லபடியாக வாழக்கூடிய நாடு இந்தியான்னு சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் முஸ்லீம்களும் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா மாதிரி ஒரு நல்ல நாடாக நாங்கள் பார்த்தது இல்லை, எல்லா தரப்பு மக்களும் அங்கே வாழ்கிறாங்க. இங்கே ஏதாவது மதக்கலவரம், ஜாதி கலவரம் ஏதாவது இங்கே ஓடிட்டு இருக்குதா? ஒரு காலத்தில் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் இருக்குதா? எல்லாம் கண்ட்ரோல் சரி செய்யப்பட்டு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறோம். அதுவும் யாரோ தூண்டி விடுது. இந்த மாதிரி வெளியே தீவிரவாத கும்பல் வந்து தான் தூண்டி விடுறது. ஒரு நாடு அமைதியாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. இப்போ கடந்த 15 வருஷமா ஏன் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க இந்தியா. அதை வந்து தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர், மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து பாடத்திட்டத்தில் எடுத்துட்டு வந்துட்டாரு. இதுவே அந்நிய நாடுகளுக்கு பிடிக்கல. எங்க அதை படித்து நம்ம இளைஞர்கள் குழந்தைகள்லாம் நாட்டுப்பற்றோட வளர்ந்துட போறாங்களோ, அதுக்காகவே இவரை மாத்திர சொல்றதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத கலப்பு வரலாறுகளை இவர் வந்து பாடத்திட்டத்தை வந்து எடுத்துட்டாரு. இந்திய வரலாறுகளை அதிகமாக உள்ள நுழைச்சிட்டாரு. அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ஒரு முக்கியமான ஸ்டோரி அதில் கொடுத்துட்டாரு. கதைகள், அதாவது பாடம், லெசன். அதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நாட்டுப்பற்று என்பது இயற்கையாகவே உருவாகுது. ஒன்று தெரிஞ்சுங்க, பிரதமர் அவர்கள் தெளிவாக தெரிவிச்சிட்டாரு, நாட்டோடைய பாதுகாப்புக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தால்தான் இந்திய நாடு செழிப்பாக இருக்கும். இவராவது கொஞ்சம் கருணை பார்ப்பாரு. யூபியில் ஒருத்தர் இருக்காரு, அவர் கருணையே பார்க்க மாட்டார். நடவடிக்கை தான், யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை தான். அசால்ட்டாக கை காட்டி கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் யூபி தலை. சரிங்களா? நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நாட்டுக்கு பாதுகாப்பு என்பது முக்கியம். இந்திய நாட்டு மக்கள், முஸ்லீம் மக்கள், இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள் நான் பேசலை, இந்திய நாட்டு மக்கள் ஒரு அருமையான பிரதமர் பின்னாடி நிற்கிறாங்க. அவ்வளவுதான், அது போதும், நிற்கிறாங்க. அதனால இவருடைய செயல் திட்டங்களை பார்த்து எந்த ஒரு நாடு நம்ம கிட்ட வர அஞ்சுறாங்க. அதான் உண்மை. இந்த வழியா உள்ள வந்தாதான் உண்டு. பாதுகாப்பு நலன் கருதி பிரதமர் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உலக நாடுகளை மிரள செய்யுது. சரிங்களா? இந்திய நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய வலிமை. சரிங்களா? அதனால பாரத பிரதமர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள், எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒரு இந்தியராக, பாரத மகனாக நாங்கள் என்னைக்குமே தோள் கொடுப்போம், துணை நிற்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
எல்லாத்துக்கும் தேவையான விளக்கத்தை நான் தெளிவாக கொடுத்தேன். திரும்ப திரும்ப முட்டா பசங்க மாதிரி இதில் கமெண்ட் போட்டு அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் ஐடியா நோட் பண்ணி கரெக்டாக நான் இது கேட்ச் பண்ணுவேன் நான்.